நீங்கள் என்றென்றும் சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும். இறைவனுடைய வாக்கு, இதை வெளியில் கேளுங்கள். மனிதர்களே, நான் என்றென்றும் சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும், என்ன செய்வது என்று என்ன சொல்வார்கள்? வாழ்க்கை என்றால் தத்துவம் வரும். துன்பங்களும் இன்பங்களும் சேர்ந்துதான் இருக்கும். என்ன வேண்டும் உங்களுக்குன்னு கேட்டால் துன்பம் இன்பம் வரத்தான் செய்யும் என்று தத்துவம் பேசுவார்கள். கஷ்டமும் நஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும் என்று கூறுவார்கள். மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும் என்று கூறுவார்கள். எங்கேயாவது சமமாக பேசுவாங்களா? கிடையாது. கஷ்டங்களும் நஷ்டங்களும் ரெண்டு துன்பங்கள். நல்லதும் கெட்டதும் மாறி மாறி ஒன்று சொன்னாலும் அர்த்தம் இருக்கு. மேடு பள்ளமும் துன்பங்கள். சீரான தரை பேச மாட்டாங்க. கள்ளமும் கபடமும் துன்பங்கள் தான், கஷ்டம்தான், அதுதான் பேசுவாங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று மோசமானது என்று கொண்டு வந்துட்டு என்னமோ பெரிய தத்துவம் பேசுமா பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன வேண்டும்? சீரான வாழ்க்கை வேண்டும், சுகமான வாழ்க்கை வேண்டும், சுதந்திரமான வாழ்க்கை வேண்டும், மனதிற்கு அழகான வாழ்க்கை வேண்டும், எந்த கேடுகளும் தீண்டக்கூடாது. வாழ்க்கை முடியும் வரையில் என் குடும்பத்தை நான் கண்குளிர பார்த்து என் இறைவனுக்கு நன்றியோடு நான் உயிர் பிரிய வேண்டும். நிம்மதியடைந்த சாந்தியடைந்த ஆன்மாக பிரிய வேண்டும். இவையெல்லாம் உங்களுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது எப்படி நாம் திசை திருப்பப்பட்டோம்? தத்துவம் பேசிக்கொண்டு இதில் ஏதாவது உங்களிடம் இருக்கிறதா? நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை கொண்டு அறிவை கொண்டு நீங்கள் ஆற்றிக்கொள்வதற்கு சிந்தித்து பாருங்கள். சற்று முன்பு நினைவு கூர்ந்தோம், என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல பல துன்பங்கள் அகால வேலைகளில் என்னை தாக்கும் பொழுது அங்கு நான் இறைவனை என்று கூப்பிட்டிருக்கின்றேன். அந்த நேரத்தில் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றேன். மறுநாள் விடிந்ததும் டாக்டர்களை தேடி ஓடுகிறேன், கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல். தெளிவாக தெரிந்த பின்னர், டாக்டர்களிடம் எந்த அறிவும் இல்லை என்பது தெரிந்த பிறகும் நான் அவர்கள் சொல்கின்றேன். இவ்விதமாக என்னுடைய சூழ்நிலைகளை நான் உணர தகுதியுடனாக இருக்கின்றேன். இந்த நிலையில் டாக்டர்களும் சொல்வது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு விஷயமும் அங்கு இருக்கின்றது. இறைவனை கூப்பிட்டீர்கள். அங்கு நீங்கள் அசுத்தமான சூழ்நிலையில் இருந்தபோது கூப்பிட்டீர்கள். படுக்கையிலேயே மலம் ஜலம் கழித்து கொண்டிருக்கிற நிலையில் இறைவனை என்று கூப்பிட்டீர்கள். நீங்கள் மசூதிகளுக்குள்ளேயோ சர்ச்சுகளுக்குள்ளேயோ கோவில்களுக்குள்ளேயோ செல்லவில்லை. உங்களுடைய பூஜை அறைகள் பக்கத்தில் இருக்கும் அதற்குள்ளே செல்லவில்லை. உங்களுடைய படுக்கையிலிருந்து நீங்கள் கேட்கின்றீர்கள். எப்படி இது சாத்தியம்? குளித்து முடித்து சீவி சிங்காரிச்சு அதுக்கப்புறம்ல கடவுள் நல்ல வரணும். எப்படி அலங்கோலமாக படுக்கையில் கிடக்கும் பொழுது நான் கடவுளை கூப்பிடலாமா? யாரிடமும் நீங்கள் கேட்கவில்லையே. கூப்பிடுங்கள் என்று இறைவனுடைய வாக்கு கூப்பிட்டேன், அவ்வளவுதான். என்னை கரை சேர்த்தது யார்? நான் சுகமான பிறகு கோயில்களுக்கு போகின்றேன், மசூதிகளுக்கு போகின்றேன், சர்ச்சுகளுக்கு போகின்றேன். எங்கிருந்து கூப்பிட்டு என்பதை மறந்துவிட்டேன். துன்பமான சூழ்நிலையில் மனிதர்களை பின்பற்றுவது குப்பை தொட்டிகளை பின்பற்றுவதற்கு சமமானது, சாக்கடைகளை பின்பற்ற சமமானது. உள்ளத்தை பின்பற்றுவது இறைவனுடைய மனமிக்க வாழ்க்கைக்காக, மகத்துவமிக்க வாழ்க்கைக்காக, மேன்மையான வாழ்க்கைக்காக. ஒருபோதும் தடம் புரண்டுவிட வேண்டாம். நியாயத்திற்கும் அநியாயத்திற்கும் இடையே உள்ளத்தின் இருக்கக்கூடிய உங்களுடைய இறைவனுடைய பதிலுக்காக சிந்தனையை மேற்கொள்ளுங்கள். சிந்தனை என்பது கேள்விகளை நீங்கள் உள்ளத்தில் கேளுங்கள். ஏன் வந்தது என்று கேளுங்கள். டாக்டரிடம் கேட்டால் இதற்கு காரணம் இந்த நோய், உதாரணமாக டயபெட்டிஸ். டயபெட்டிஸ் ஏன் வந்ததுன்னு கேட்டால் அதுக்கு பல காரணங்கள். நான் ஒருத்தன் இருக்கேன், இவ்வளவு காரணங்களை நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு ஒரு காரணம் தான் அதுக்கு துணையாக இருக்கும். அது உருவாக்கி இருக்கணும். எனக்கு காரணம் என்ன? எனக்கான காரணம் தான் இவ்வளோ லிஸ்ட். இதனால் இருக்கலாம். அப்படின்னா எந்த காரணம் என்று தெரியாது. இதுதான் காரணம் என்றால் காரணம் தெரிஞ்சுவிட்டு குணமாக்க முடியாது. அப்படி என்றால் வீண் வார்த்தைகள் தானே. நாங்கள் விஞ்ஞான ரீதியாக உங்களுடைய குறைகளை கண்டுபிடித்து நாங்கள் வைத்தியம் செய்கின்றோம். அதனால்தான் எங்களுடைய மருத்துவ முறையை மட்டும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இதுதான் அவர்கள் கூறக்கூடிய வார்த்தை. ஏன் அலோபதி மருத்துவம் மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கூறுவதற்கு காரணம் விஞ்ஞானம். காரண காரியங்களை அறிந்து செய்கின்றோம் என்று. காரண காரியத்தை அறிந்துவிட்டால் ஏன் வாழ்நாள் முழுமைக்கும் மருந்துகள் சாப்பிட வேண்டும் என்று கூறுகின்றீர்கள்? குணமாக்க வேண்டியதுதானே. குணமாக்க முடியாது. அப்படி என்றால் காரண காரியங்கள் தெரியாத நிலையில் பொய் கூறுகின்றார்கள் என்பதை அறிவதற்கு எவ்வளவு நேரமாகும்? ஒரு நோயாளி இறந்துவிட்டால் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வேணும். சர்டிஃபிகேட்டில் இந்த நோயால் இறந்தால் தான் இருக்கும். இந்த நோயால் குணமாகி இயற்கையாக நல்ல மரணமடைந்தான் இருக்குமா ஒரு சர்டிஃபிகேட்டில்? எப்படி இறக்க முடியும்? யாராவது கொண்டுட்டாங்களோ, நல்லா இருந்தார், எப்படி சத்துட்டார்? இப்போ இந்த மாதிரியான
பேச்சுக்கள் அடிபடும். ஆனால் டாக்டர்கள் கொலை செஞ்சால் இப்படி தான் சாகணும். கரெக்டு. இந்த நோயால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனார், அங்கே மருந்துகள் கொடுத்து கொண்டாங்க, கரெக்டு, இப்படி தான் சாகணும். இது மெடிக்கல் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட். எப்படி நாம் சீரழிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பாருங்கள். தரித்திரம் பிடித்த மனிதர்களுடைய படிப்பறிவையும் கல்வியறிவையும் கொண்டு எந்த நிலைக்கு நாம் ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்று பாருங்கள். உங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகின்றீர்கள். எங்கள் இறைவனே, இது இந்த உலகத்தினுடைய நடைமுறையாக ஆக்கப்பட்டுவிட்டது, எங்கள் மீது திணிக்கப்பட்டுவிட்டது, எங்களுக்கு ஒரு வழியில்லை, நாங்கள் அனுப்புகின்றோம். இவர்களுக்கு நீ உன்னுடைய அறிவை கொண்டு ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக்கள். சொல் புத்தி கூடாது, சொந்த புத்தியில் வாழ வேண்டும் என்று உங்களுடைய குழந்தைகளை அனுப்பி வையுங்கள். 100க்கு 100 வாங்கணும் சொல்லிட்டு அனுப்பாதீங்க. ஏன் 100க்கு 1000 வாங்கினா என்ன தப்பு? நாளைக்கு அந்த அறிவு வளர்ந்த பிறகு அதை படிச்சுக்கிட்டு அதை காப்பி அடித்து எழுதுனா 100க்கு 1000. நாளைய வாழ்க்கைக்கு எல்லாம் சொல்லும்போது இன்றைய வாழ்க்கையில் நேற்றிருந்த அறிவு 100, நாளைக்கு வாழக்கூடிய வாழ்க்கையில் அறிவு வளர வேண்டும். சொந்தமான புதிய கருத்தை எழுதினால் அவன் 100க்கு 200 கொடுக்க, 100க்கு 1000 கொடுக்க நியாயம் இல்லாத, 100க்கு 100. கெட்ட மூதேவிகளுடைய வாழ்க்கை இனி நம்முடைய குழந்தைகளுக்கு கூடாது. பள்ளிக்கூடங்கள் அனுப்பும் பொழுது ஷைத்தான்களுடைய அறிவு விட்டும் பாதுகாத்துக் இறைவனே என்று அந்த குழந்தைகள் அனுப்புங்கள். இந்த மார்க் 100 என்று வரும்பொழுது பெருமை கொள்ள வேண்டாம். உன்னுடைய அறிவாற்றலை அவர்கள் விரும்பியவர்களாக, உன்னுடைய அறிவாற்றல் இருந்து வாழ வேண்டும் என்ற அந்த வேட்கை கொண்டவர்களாக, உன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, உன்னுடைய ஞானங்களை கொண்டு அவர்களை அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து விலக்குவாயாக இறைவனே என்று கேளுங்கள். உங்களுடைய எண்ணமெல்லாம் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் இருக்கட்டும். அந்த உள்ளமும் எண்ணமும் ஒன்றாக இருக்கட்டும். இறைவனுடைய இறுதியான வாக்கு, ஒவ்வொருவருக்கும் துன்பங்கள் ஏற்படுகின்றது. அந்த துன்பத்திற்கு முன்பாக நான் அவர்களுக்கு அறிவிக்கின்றேன். அவர்களுடைய மனம் எதிர்பார்க்கின்றது ஒரு கேடு வர இருக்கின்றது என்பதை. ஆனால் அவர்கள் அலட்சியப்படுத்துகின்றார்கள். இருந்தபோதிலும் ஏதோ ஒரு சிறு தருணத்தில் அவர்கள் இது வேண்டாமே என்று நான் சொல்வதையும் துல்லியமாக கேட்டு அந்த ஒரு சில நொடிகளில் அவர்கள் விரும்பக்கூடிய அந்த நொடி பொழுது வேண்டுதலுக்காக வேண்டி அவர்களுக்கு அந்த துன்பத்தை நீக்கி நன்மையை கொடுக்கின்றேன். பின்னர் மீண்டும் அவர்கள் தங்களுடைய முயற்சிகள் இருக்கின்றார்கள். அந்த முயற்சிகளில் அவர்கள் சுகமாகவில்லை. ஏதோ ஒரு தருணத்தில் அவர்கள் என்னை விரும்பினார்கள். வேண்டாம் இறைவனே என்று நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை, இணை வைப்பை எல்லாம் நீக்கிவிட்டு, மனிதர்களுடைய அறிவை எல்லாம் நீக்கிவிட்டு, நான் என்று கூறக்கூடிய அவ்வளவு அறிவையும் நீக்கிவிட்டு, நீ ஒருவன்தான் என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு அவர்கள் எப்பொழுது என் பக்கம் திரும்பினார்களோ அந்த ஒரு சன பொழுதில் அவர்கள் என் மீது கொண்டிருக்கூடிய எண்ணத்திற்காக நான் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். அவனுக்கு ஏற்பட்ட துன்பங்களை செய்து விலக்கி வைக்கின்றேன். மற்றபடி அவர்கள் அந்த சரணத்தை மறந்துவிட்டு தங்களுடைய முயற்சிகள் இருக்கின்றார்கள். இறைவன் அவர்களை வழிநடத்துகின்றான். எவ்விதமாக அவர்கள் சுகமாக வேண்டும் என்று அவர்களை அறியாமலேயே. என் கை கால்கள் எப்படி இயங்குகின்றனோ பேசும் பொழுது என்னுடைய பேச்சு மட்டும் பத்தாது, சில அங்கு அசைவுகளும் தேவை. அதனுடைய உண்மையை உணர்த்துவதற்காக அது நியாயமாக தானே நடைபெறக்கூடிய ஒரு வழியாக இருக்கின்றது. இதை மிமிக்ரி பண்ணி காமிச்சு அசிங்கமாக இருக்கும். இயற்கையாக பண்ணும்போது நல்லாயிருக்கும். அறிவாற்றது பார்க்க மாட்டாங்க. மிமிக்ரின்னு பொருளை பார்ப்பாங்க. ஆனால் என்ன மாதிரி ஒரு மிமிக்ரி பண்ணும்போது கண்டிப்பாக மிமிக்ரியை பார்ப்பாங்க தவிர அதில் ஒன்றும் ஆற்றல் இருக்காது. இங்கு பேசும்போது சத்தியத்தை பார்ப்பதை தவிர என்னுடைய கை அசைவுகளை பார்க்க மாட்டேங்க என்ற எல்லாம் ஒருமித்து ஒரு உணர்வாக அமைகிறது. அந்த உணர்வுக்கு பொருளுக்கும் வேலை கிடையாது. இவ்விதமாக நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்ட நிலையில் உங்களை அவன் வழிநடத்துகின்றான். உங்களுடைய கைகளும் கால்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அது நீங்கள் இயங்கவில்லை, அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கின்றான். அவன் ஒருவனைத்த ஒரு கதி இல்லை, நீ ஒருவனைத்த ஒரு கதி இல்லை என்ற பொருள் அல்ல. அவனைத் தவிர இவர் யாரும் இயக்கவில்லை. நன்மையான காரியங்களை நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது அவன் வழிநடத்தியதுதான். ஏன் அவன் வழிநடத்தினான்? என்றோ ஒரு காலம் நான் இது வேண்டும் என்று விரும்பினேன். அப்பொழுது மனிதர்களை இணை வைக்கவில்லை. மனிதர்கள் யார்? என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள், எனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மக்கள் இருந்து என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளோ பேரும் மனிதர்கள் தான். அவர்களிடமிருந்து எனக்கு உதவி இருக்குதா? கிடையாது. அவர்களே சுமையேற்றப்பட்டவர்கள். அவர்களிடமிருந்து உங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது என்பதை என்று அறிய வேண்டும். ஏனெனில் அவர்களே சுமையேற்றப்பட்டவர்கள் என்பதை அறிய வேண்டும். அவர்களுக்கு அவர்களுடைய நோய்கள் இருக்கின்றன, அவர்களுடைய கஷ்டங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்தும் அவர்கள் விலகிக் கொள்பவர்களாக இல்லை. அவர்கள் எந்த விதமான அவர்களுக்கான நன்மைகளையும் அவர்கள் சேமித்து வைத்தவர்களும் இல்லை. அவர்கள் அதில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இல்லை. மாறாக இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்ற அந்த வாழ்க்கையை இறைவன் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்ற அந்த உணர்வை பெறாத நிலையில் அப்பொழுதும் மனிதர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்றெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு காரணம் நம்மை அறியாமலேயே ஒரு நாள் பொழுதில் ஒரே ஒரு சனம் மற்ற மனிதர்களை விட்டு விலக்கிக் கொண்டு
சுகமாக வேண்டும் என்று இறைவன் கொடுத்ததை ஆம் வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டேனே, அந்த ஒரு சில வெளிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் மறந்து மாசைகள் உங்களுடைய கைகால்களுடைய இயக்கம் இவைதான் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். இங்குதான் இறைவன் கூறுகின்றான், நிச்சயமாக மனிதர்கள் நன்றி கற்றவர்களாக இருக்கின்றார்கள். இறைவன் கூறுவதை கேளுங்கள். 11 அத்தியாயம் 9வது வசனம். நாம் நம்மிடமிருந்து நல்லருளை மனிதன் சுவைக்கும்படி செய்கின்றோம். அருள் உங்களுடைய மருந்துகளும் மாத்திரைகளும் உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய அறிவும் அருள் அல்ல, வெறும் பொருள். கடந்த கால வாழ்க்கையினுடைய ஒரு அறிவு, செத்த கால வாழ்க்கையினுடைய அறிவு. இறந்த காலம் உங்களை வாழ வைக்காது, இறந்த அறிவும் வாழ வைக்காது. நாளைய வாழ்க்கைக்கு நம்பிக்கை ஒன்றுதான் ஒரு நல்லறிவை தவிர வேறு எதுவும் கிடையாது என்பதை அறியுங்கள். அந்த நம்பிக்கையை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நம்பிக்கை விருப்பமாக இருக்க வேண்டும். நம்பிக்கையில் சந்தேகம் வந்துவிட்டால் விருப்பம் இருக்காது. ஒரு கிஃப்ட் பாசட் இருக்குது, அழகான விஷயம் இருக்குது அல்ல, கிஃப்ட் வந்திருக்கும் நம்புவோம், உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்குது, அது எந்த விதத்தில் அது உங்களுக்காக உருவாகும் என்பது தெரியாது. அந்த கிஃப்ட் என்பது உங்களுடைய மனப்பூர்வமாக எதை பார்க்க முடியாதோ அது உங்களுடைய செய்தியாக இறைவனிடமிருந்து அறிவிக்கப்படுகின்றது. சுகமாக வாழுங்கள் என்று. இணை வைத்து வாழாதீர்கள். பெற்றோர்களையோ மனைவி மக்களையோ உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய பேங்க் பேலன்ஸையோ நம்பி வாழாதீங்க. இவ்வளவும் இருப்பதற்கு காரணம் இறைவன் கொடுத்தது தான். ஏன் இறைவன் கொடுத்தான்? நீங்கள் உங்களை அறியாமலேயே கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் செல்லாமலேயே, நமாஸ் படிக்கிறவரும் பூஜரும் ஜெபம் பண்ணுறவரும் உங்கள் வீட்டில் வச்சிருப்பீங்க, அங்கும் செல்லாமலேயே பல நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலைகளில் இறைவனை நீங்கள் உங்களை அறியாமலேயே நினைவிக்கப்பட்டீர்கள். அவன் உங்களுக்கு நினைவளித்தான், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டீர்கள். கொஞ்சம் பணிவும் கொஞ்சம் பயமும் இருந்தது. அதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தொழுகை முறையை கொண்டோ கும்பிடுதலை கொண்டோ நீங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய அங்க அடையாளங்களை கொண்டு அதை கொண்டு நீங்கள் வாழவில்லை. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் வாழ வேண்டும். சத்தியமான வாழ்க்கை அங்கிருக்கின்றது. அந்த உள்ளத்திலிருந்து வெளியேறிவிட வேண்டாம். நீங்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வதற்காக இல்லை, பயபக்தியோடு வாழ்வதற்காக. இதற்காக உங்களுடைய உயிர் பிரியமே அந்த நேரத்திற்காக. என்னுடைய உயிர் பிரியம் எப்பொழுது? என்னுடைய இந்த உலக வாழ்க்கை முடியும் பொழுது. உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற உங்கள் உள்ளத்தில் இதற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நிச்சயமாக இறைவன் அறிவித்திருக்கின்றான். சத்தியம்தானே? நீங்கள் இந்துவாக இருங்கள், முஸ்லீமாக இருங்கள், கிறிஸ்தவர்களாக இருங்கள், உங்களுடைய உள்ளத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. நரக வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கை. என்னுடைய செயல்களுக்கான கூலி கொடுக்கப்பட இருக்கின்றது. அந்த வாழ்க்கை நிரந்தரமானது என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். வேதத்திலிருந்து அல்ல, இறைவன் அறிவிப்பிலிருந்து நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சத்தியத்தை நம்புவதன் காரணமாகவும் தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு குறிப்பிட்ட சுகத்தில் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பள்ளிக்கூடங்களிலோ உங்களுடைய மூதாதையர்கள் சொல்லிக் கொடுத்தது கிடையாது. அந்த சத்தியம் ஒவ்வொருடைய மனதிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நன்மைக்கு நன்மைதான் கூலி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? நம்புகின்றோம். என்ன புண்ணியம் செய்தனோ எனக்கு இந்த வாழ்க்கை என்று சில சமயங்களில் நாம் மேற்கொள்வோம். நம்முடைய மனதில் இறைவனை நினைவு கொண்டவர்களாக நன்மைக்கு நன்மை கூலி நான் அடையவில்லை, இறைவன் கொடுத்தான். அந்த நன்மை என்ன? நியாயமாக நடந்து கொண்டிருந்தேன். அந்த நியாயத்திற்குரிய கூலி இன்று ஓரளவுக்கு சுகம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் நீங்கள் அறியுங்கள், அநியாயமாக உங்களை பெருமைப்படுத்திக் கொண்டு வாழும் வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அத்தியாயம் 11:9. நம்மிடமிருந்து நல்லருளை மனிதன் சுவைக்கும்படி செய்கின்றோம். ஆனால் அவன் எண்ணிக்கொண்டிருக்கின்றான், என்னுடைய ஆற்றலை கொண்டும் அறிவை கொண்டும் உழைப்பை கொண்டும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக இது அநீதமானது, அநியாயமான எண்ணம். நீங்கள் நியாய உணர்வுகளிலிருந்து விலகிவிட வேண்டாம். இறைவனுக்கு அடிபணியுங்கள். நான் என்று உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு கேடு சமீபித்து விட்டது என்பது பொருள். பெருமை கொள்ள வேண்டாம். ஏதேனும் ஒரு காரியம் நல்லபடியாக நிகழ்ந்தால் இறைவனுக்கு நன்றியோடு தான தர்மங்கள் செய்யுங்கள். அதை விட்டுவிட்டு ஊருலகம் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ட்ரீட் கொடுக்காதீங்க. உங்களை பாராட்டக்கூடிய நிகழ்ச்சிகளில் நீங்களே உங்களுடைய பணத்தை செலவு செய்ய வேண்டாம். நீங்கள் சாதித்து விட்டீர்கள், குட் அச்சீவ்மெண்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று கூறக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னை நாசமாக்கிவிடும். ஒரு நல்ல காரியம் நிகழும் பொழுது தான தர்மங்கள் செய்ய வேண்டுமா, அல்லது நீங்கள் உங்கள் பெருமைக்காக செலவு செய்து மற்ற பேர் உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு போகிறதுக்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய பணத்தை செலவு செய்வீங்களா? அப்படி என்றால் எப்பொழுது நான் ஒரு காரியம் சாதித்து விட்டேன் என்று பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பார்ட்டி வைக்கிறேனோ அப்பொழுது இறைவன் முத்திரையிட்டு விட்டுவிடுகின்றான், இதற்கான கூலியை அனுபவிக்க வேண்டும் என்று.
இறைவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் என்று அந்த ஒரு வார்த்தையை விட்டுவிட்டு எனக்கே எல்லா புகழும் என்று தன் பணத்தை செலவு செய்கின்றான். அவன் நல் அருளை சுவைக்க செய்ததற்காக வேண்டி. இவ்வளவு பேர் இருக்கின்றோம். ஏன் ஒருத்தர் 2 பேர் கிடைக்குன்னு சொன்னால் அவங்க அந்த நேரத்தில் இறைவனை நினைவு கூர்ந்தார்கள், அவனை தவிர இல்லை என்று. இன்னும் பல நேரங்கள் நினைவு கூர்ந்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் வழிநிறுத்தப்பட்டார்கள் இந்த ஒரு சாதனையை நோக்கி. அந்த நேரத்தில் சிலர் நியாயமாக நடந்து கொள்கின்றார்கள், சிலர் தங்களுக்கு அநியாயமாக பாராட்டு பெற வேண்டி வைபவங்களை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். அங்கு ஊரக மக்கள் எல்லாம் திரண்டு வந்து தன்னை பாராட்ட வேண்டும். ஆனால் அவர்களுக்கு தெரியும் இறைவன் ஒருவனுக்கு தான் அனைத்து புகழும் என்றும் தெரியும். தெரிந்த பின்னரும் அவர்கள் தளம் புரண்டு விட்டார்கள் பெருமையின் காரணமாக. நிச்சயமாக ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்து விட்டான். இந்த நேரத்தில் அவர்கள் எதனை கொண்டு அவர்கள் தங்களை புகழ்ந்தார்களோ, புகழ வேண்டும் என்று விரும்பினார்களோ அதில் பெரும் கேடு வர இருக்கின்றது. இது சத்தியம், இது சந்தேகமும் இல்லை. பெருமை கொண்ட மக்கள் எந்தெந்த அமைப்பில் எந்தெந்த திசைகளில் பெருமை கொண்டார்களோ, எந்தெந்த சூழ்நிலை கொண்டு பெருமை கொண்டார்களோ அந்த சூழ்நிலை நிச்சயமாக அவர்களுக்கு பெரும் கேடாக அமையும். வாழ்ந்து கெட்டவன் என்று பெயர் வரும். அவர்கள் வாழ்ந்து கெடவில்லை, கெட்டு வாழ்ந்தார்கள். அதுதான் சத்தியம். நம்பிக்கை கொண்ட மக்கள் உள்ளட்சத்தோடு வாழ வேண்டும், பயபக்தியோடு வாழ வேண்டும். இருக்கக்கூடிய சுகம் தவறிவிடக்கூடாது என்று விரும்புகிறால் பெருமையை விடுங்கள். நான் என்ற பெருமை விடுங்கள், நான் சம்பாதிக்கின்ற பெருமை விடுங்கள், நான் தான் காப்பாற்றேன் என்ற பெருமை விடுங்கள், நான் உழைத்து என் சொந்த கால் நிற்கிறேன் என்பதை விடுங்கள். சொந்த கால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தளர்ந்து போகும். பிறகு உங்களை காப்பாற்றுவது யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். யார் சொந்த கால் நிற்கிறேன் சொல்கிறாங்களோ அவ்வளோ பேருக்கு மிக கெட்ட வாழ்க்கை இருக்கிறது. கால்கள் நிற்க முடியாமல் அவங்க தரையில் விழுந்து கிடக்கும் பொழுது, ரிட்டையர் ஆகி கை கால்கள் இயங்காமல் சொன்னால் பேரலைசஸ் இல்லை, வலிவிழந்து உழைப்புக்கு வழி இல்லாமல் ஆகும் பொழுது அந்த நாள் நினைப்பார்கள் எப்படி வாழ்ந்தேன், நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று. இந்த சூழ்நிலை ஏற்படக்கூடாது என்றால் இறக்கும் வரையிலும் நீங்கள் நடமாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற அந்த அடிப்படை உள்ளட்சத்தை நிச்சயமாக ஒவ்வொருவன் மனதிலும் புகட்டியிருக்கின்றான். மறந்து போயிருந்தால் கூட இப்பொழுது கூறும்பொழுது எனக்கு இறப்பு நிகழும் வரையில், மரணம் என்னை கைப்பற்றும் வரையில் நான் என் கைகால்களுடன் வாழ வேண்டுமே என்ற அந்த அடிப்படை பயத்தை இறைவன் அமைத்திருக்கின்றான். மறந்து போயிருந்தால் கூட இப்பொழுது நான் சொல்லும் பொழுது ஆம் தேவைதானே என்று நீங்கள் உணரும் பொழுது அந்த பணிவையும் அந்த பயத்தையும் இப்பொழுது இறைவன் அங்கீகரித்துக் கொண்டான். இதன் காரணமாக அந்த நாள் வரும்பொழுது நிச்சயமாக நாம் முறைப்பட்டவர்களாக ஆகிட மாட்டோம். நம்முடைய காலமெல்லாம் கை கால்களோடு இயங்கி இறுதியாக நாம் மரணமடையுமே என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது இதனை இறைவன் அங்கீகரித்துக் கொள்கின்றான். அதன் பின்னர் நீங்கள் உங்களுடைய பெருமையில் ஆகிவிட வேண்டாம். இவ்விதமாக நல்ல அருளை உங்களை சுவைக்கச் செய்கிறான். ஆனால் நாம் பெருமை கொள்ளும் பொழுது இறைவனுடைய அடுத்த வார்த்தை, அவனை விட்டும் நம்முடைய அருளை நீக்குகின்றோம். அதன் காரணமாக பெரும் நஷ்டவாளியாகின்றான். உடனே அவன் நிராசைப்பட்டு விடுகின்றான். நன்றி கெட்டவர்கள் இவர்கள்தான். இந்த வாழ்க்கை கூடாது. இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக நாம் எப்பொழுது ஆகிடுவோம் என்றால் பெரும் துயரங்களில் ஆகிக் கொண்டிருக்கும் பொழுது நன்றி கெட்ட நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். மனம் உடைந்து நான் ஏன் வாழ்கின்றேன், என்னை ஏன் இறைவன் படைத்தான் என்ற அந்த கேள்விகள் வரும்பொழுது, அந்த கேள்விகளோடு மரணம் அடையும் பொழுது நாம் நிம்மதி அடையாத ஆன்மாவாக நம்முடைய வாழ்க்கையை துறக்கின்றோம். அதோ கதியான வாழ்க்கைக்காக நாம் நம்முடைய உயிரை பிரித்து விட்டோம். இந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டி நம்முடைய இறைவனிடம் திரும்புகின்றோம். எங்கள் இறைவனே, நிச்சயமாக உன்னுடைய சத்தியத்தை எங்கள் உள்ளம் ஏற்கிறது. எது எனக்கு புரிந்ததோ அதனையும் ஏற்றுக்கொள்வாயாக, எது எனக்கு புரியவில்லையோ அதனையும் நீ நன்மையாக்கி வைப்பாயாக. கவலையும் பயமும் இல்லாத வாழ்க்கையில் எங்களை வாழ வைப்பாயாக. துக்கங்களில் வாழ தேவையில்லாத வாழ்க்கையில் எங்களை வாழ வைப்பாயாக. ஒவ்வொருவரும் தனித்தனியான மனிதர்கள் என்பதையும் அறிகின்றோம். கூட்டாக வாழ்வது என்பது ஒரு காலம் ஒருவர் நன்மையை மற்றவர் பகிர்ந்து கொள்ளலாம் என்பது ஒரு காலம் கிடையாது. கவலையாக இருந்தாலும் அவர்தான் அனுபவிக்க வேண்டும். சுகமான அமைதியில் அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் ஒருவர் தான் அனுபவிக்க முடியுமே தவிர பகிர்ந்து கொள்வது என்பது உள்ளத்தை அணுவில் முடியாது. பொருள்கள் அளவில் நான் அவர்களுக்கு சில பொருள்களை கொடுக்கலாம். ஆனால் உள்ளத்தின் அளவிற்கு வரும்பொழுது அவரவருக்கு உரியதை அவர்கள் அனுபவித்து ஆக வேண்டும். இது எந்த மாற்றமும் இல்லை. எங்கள் இறைவனை, எங்களையும் என் குடும்பத்தினரையும் உள்ளத்தின் கேடுகளிலிருந்து பாதுகாத்துக்கள். உன்னுடைய வேதனைக்குள் நாங்கள் ஆகிவிடாத அளவுக்கு எங்களை வழிநடத்துவாயாக. எங்கள் மீது கருணை புரிவாயாக. நிச்சயமாக கருணை புரிவெல்லாம் நீயே மிகவும் மேலானவன், உண்மையானவன் என்பதை அறிந்து நாங்கள் உன்னிடமே எங்களை ஒப்படைக்கின்றோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா?
அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம் மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கடைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மணமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.